ஹாய், நான் உங்க கிருத்திகா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ட்ரிபிள் ஃபைவ் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப 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 பவர்ஃபுல் ஆன மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக், இந்த ட்ரிபிள் ஃபைவ் மெத்தட். இந்த ட்ரிபிள் ஃபைவ் மெத்தட்னா என்னன்னா, டெய்லியுமே நீங்க ஒரு 5 டேஸ்க்கு டெய்லியுமே கன்சிஸ்டன்சியா எழுத போறீங்க. உங்க ஆசையை எழுத போறீங்க. ஆக்சுவலி இந்த ட்ரிபிள் ஃபைவ்ன்றது ஹிடன் சீக்ரெட்டான எதுவும் ரீசன்ஸ் எதுவும் கிடையாது. காம்ப்ளிகேட்டடான ரீசன்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இது என்னன்னா 5 டேஸ் நம்ம 55 டைம்ஸ் நம்ம எழுத போறோம். இதை எப்படி எழுதணும் அப்படின்றது தான் வந்து நம்ம சொல்ல போறோம். அது எப்படி எழுதணுன்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம சொல்ல போறோம். இந்த ட்ரிபிள் ஃபைவ்ன்றது உங்க சப்கான்ஷியஸை ரீப்ரோக்ராம் பண்றோம். ரீப்ரோக்ராம்ன்றது என்னன்னா, உங்களுக்கு நடக்காத ஒரு விஷயத்த நீங்க ஆசைப்படுறீங்க இல்லையா? அந்த விஷயத்த ரியல் லைஃப்ல எப்படி நடக்க வைக்கணும் அப்படின்றது தான் இந்த ட்ரிபிள் ஃபைவ் மெத்தட். உங்க ஆசையை திரும்ப 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 நீங்க எழுதும் போதோ இல்ல நீங்க சொல்லும் போதோ வாயில வாசிக்கிறீங்க அப்படின்னா கூட அது உங்க சப்கான்ஷியஸ்ல ரெஜிஸ்டர் ஆகும். அதுக்காக தான் இந்த ட்ரிபிள் ஃபைவ் மெத்தட் நம்ம யூஸ் பண்றோம். 5 டேஸ் 55 டைம்ஸ் நீங்க எழுதும்போது உங்களோட சப்கான்ஷியஸ்ல டீப்பா ரெஜிஸ்டர் ஆகும். அப்போ டீப்பா ரெஜிஸ்டர் ஆகும்போது என்ன ஆகும்னா, உங்களோட ஆசைகள் எல்லாமே ரியல் லைஃப்ல நடக்க ஆரம்பிக்கும். அது சப்கான்ஷியஸ்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ அதுக்கு பல டெக்னிக்ஸ் இருக்கு. அதுல இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறது ட்ரிபிள் ஃபைவ் மெத்தட். இது வந்து உங்களுக்கு 5 டேஸ் தான். 5 டேஸ் தான் நீங்க பண்ண போறீங்க. பட் உங்களுக்கு கான்ஷியஸா நீங்க பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி பண்ணணும்ன்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். பட் கன்சிஸ்டன்சின்றது ரொம்ப முக்கியம். நீங்க நம்பி செய்யணும். அதே மாதிரி கன்சிஸ்டன்சின்றது ரொம்ப முக்கியம். 5 நாளும் கண்டிப்பா நீங்க காலையில எழுந்ததும் ஃபர்ஸ்ட் வேலையா இதை நீங்க பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நைட்டு நீங்க படுக்கும்போது தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க இதை பண்ணலாம். ஆனா மெயினா நீங்க பண்றது காலையில எழுந்ததுமே ஃபர்ஸ்ட் வேலையா இதை நீங்க எழுதிடணும். அப்பதான் உங்களுக்கு சீக்கிரமா அது நடக்கும். சப்கான்ஷியஸ் மைண்ட்ன்றது அந்த டைம்ல ரொம்பவே ஆக்டிவா இருக்கும். ஸோ நீங்க அந்த டைம்ல நீங்க ஒரு வேலையை செய்றீங்க அப்படின்னா அது ஆழ்மனசுல ரொம்பவே ரெஜிஸ்டர் ஆயிடும். சீக்கிரமா ரெஜிஸ்டர் ஆகும். இந்த மேனிஃபெஸ்டேஷன் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எந்த மேனிஃபெஸ்டேஷன் வேணா ஆரம்பிங்க. பட் எல்லா மேனிஃபெஸ்டேஷனுக்குமே ஃபர்ஸ்ட் நீங்க ரிலாக்ஸ் பண்ணணும். நீங்க வேற எதையோ யோசிச்சுக்கிட்டு நீங்க வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு, இல்ல வேற ஏதோ இஷ்யூஸ் இருக்கு. நீங்க இதெல்லாம் யோசிச்சுட்டு நீங்க பண்றீங்கன்னா, உங்களுக்கு சப்கான்ஷியஸ்ல நடக்க வேணும்ன்ற விஷயம் நடக்காது. ஸோ நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ரிலாக்ஸ் பண்ணணும். உங்க மைண்டை ரிலாக்ஸ் பண்ணணும். உங்க பாடியை ரிலாக்ஸ் பண்ணணும். அதுக்கு நீங்க மெடிடேஷன் பண்ணணும். மெடிடேஷன்ன்றது ஜஸ்ட் நீங்க அமைதியா உட்காருங்க. உட்கார்ந்துட்டு உங்களோட மூச்சை நல்லா ரொம்ப டீப்பா பொறுமையா இழுங்க, பொறுமையா விடுங்க. இத மாரி நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ பண்றீங்களோ, உங்க மைண்ட் வந்து ரொம்பவே காம் ஆகும். வேற எத பத்தியுமே யோசிக்காத அளவுக்கு உங்களுக்கு ஒரு காம் ஆகும். ஓகேவா? நீங்க அந்த ஸ்டேஜ்க்கு நீங்க போகணும். ஜஸ்ட் ஒரு 2 டைம்ஸ், 3 டைம்ஸ் அது மாரி பண்ணிட்டு நான் காம் ஆயிட்டேன் அப்படின்னு நெனச்சு நீங்க பண்ணாதீங்க. ஏன்னா, இது ஒரு மேனிஃபெஸ்டேஷன். நீங்க வந்து உங்க சப்கான்ஷியஸ் கூட கனெக்ட் ஆகுற ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட மைண்ட நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேல கூட நீங்க எடுத்துக்கோங்க. 10 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம். உங்களோட பிரீத்தை மட்டுமே நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணும்போது, உங்க உடம்பு எல்லாமே ரிலாக்ஸ் ஆன மாரி உங்களால உணர முடியும். ஸோ அந்த ஸ்டேஜ்ல தான் நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு என்ன நீங்க ஆசை நடக்கணும், எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அந்த விஷயம் ஏற்கனவே நடந்துட்டா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ, அத வந்து விஷுவலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கண்ணு முன்னாடி அது நடந்துட்டு இருக்க மாதிரி நீங்க விஷுவலைஸ் பண்ணுங்க. கண்ண மூடிக்கோங்க. கண்ண மூடிட்டு உங்களுக்கு அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த நடந்துட்டு இருக்கும்போது நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்களோ, அதையும் உங்க உடம்புல கொண்டு வரணும். நீங்க நடக்கும்போது இப்போ நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க அப்படின்னா, நான் அந்த இன்டர்வியூல நல்லா செலக்ட் ஆயிருக்கேன். அவங்க கேட்கிற கேள்வி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்க மாதிரி, இதெல்லாம் வந்து மைண்ட்ல நினைங்க. ரொம்ப ஈஸியா இருக்கு. உங்கள ப்ரவுடா அவங்க பேசுறாங்க. அதுக்கப்புறம் சேலரி உங்களுக்கு எவ்வளோ சேலரி நீங்க எதிர்பார்க்குறீங்களோ, அது வந்து உங்களுக்கு அவங்க குடுக்குற மாதிரி, அந்த ஜாப்ல நீங்க ஜாயின் பண்ணிட்ட மாரி, அந்த ஜாப்ல இருந்து உங்களுக்கு சேலரி நீங்க எவ்வளோ எதிர்பார்க்குறீங்களோ, அது உங்களுக்கு கிடைச்சிடுச்சு. அதே மாதிரி நீங்க மந்த்லி உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வருது. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. இதெல்லாம் வந்து அப்படி நீங்க நினைக்கும்போது, நம்ம ஒரு இப்போ எலுமிச்சை பழத்த நீங்க நினைக்கிறீங்க. எலுமிச்சை பழத்தோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்க நினைச்சு பாருங்களேன். டக்குன்னு உங்களுக்கே தெரியாம உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்து உங்களோட நாக்குலயோ, இல்ல உங்க உடம்புலயோ வந்து அந்த புளிப்போட டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். அதே மாரி தான் இந்த மேனிஃபெஸ்டேஷனும் நீங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த விஷயத்த நீங்க நினைக்கும்போது
நடக்குமா நடக்காதா அப்படின்ற விஷயத்துக்கே நீங்க போக வேண்டாம். நீங்க நடந்துட்டு இருக்க மாரி அத வந்து நீங்க இமேஜின் பண்ணும்போது எவ்ளோ சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷத்த நீங்க உணரணும். உங்க உடம்புல வந்து அந்த சந்தோஷத்த கொண்டு வரணும். அந்த சந்தோஷத்த நீங்க கொண்டு வரும்போது தான் உங்களுக்கு அது ரியலாவே உங்க சப்கான்ஷியஸ் வந்து அப்படி ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நம்ப ஆரம்பிக்கும். உங்களோட முழு கவனமும் இதுல இருக்க வேண்டியதுன்றது தான் ரொம்ப அவசியமான விஷயம். அப்பதான் வந்து நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு காம் பண்ணிட்டு இது நீங்க பண்றீங்களோ, உங்களால எவ்வளவு நேரத்துக்கு பண்ண முடியுதோ நீங்க பண்ணுங்க. உங்களோட லைஃப் நீங்க எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, அது உங்க கண்ணு முன்னாடி நீங்க நினைச்சு பார்க்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே! அதனால நீங்க எவ்வளவு நேரம் வேணா நினைக்கலாம். அது நினைச்சு நீங்க சந்தோஷப்படுங்க. டக்குன்னு வந்து இப்ப அடுத்த வேலைய பத்தி யோசிக்கணும் அப்படின்லாம் அடுத்து என்ன பண்ணணும், எழுதணும் அப்படின்ற பத்தி போவாதீங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணி உங்க அந்த விஷயத்த நினைச்சு பார்க்க முடியுதோ, அந்த அளவுக்கு கவனத்த அதுல வச்சு நினைச்சு பாருங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஸோ அந்த சந்தோஷத்தையும் உங்க உடம்புல கொண்டு வாங்க. உங்க உணர்ச்சிய இப்ப நம்ம வந்து நேத்து ஸ்விட்ச் வேர்ட்ஸ், ஹீலிங் வேர்ட்ஸ்லாம் நம்ம எதுக்கு சொல்றோம்னா, அந்த உணர்வையும் உங்க எனர்ஜிய வந்து உங்க உடம்புல கொண்டு வரதுக்காக தான். ஸோ நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது அந்த எனர்ஜிய நீங்க உங்க உடம்புல கொண்டு வரணும். அந்த ஜாலியா இருக்கு, சந்தோஷமா இருக்குன்னா, அந்த சந்தோஷமான விஷயத்த கொண்டு வரணும். நீங்க நல்ல விஷயத்துக்காக மட்டும் தான் இந்த 555 மெத்தட் யூஸ் பண்ணணும். நீங்க வேற ஏதாவது தப்பான வழியில, தப்பான விஷயத்துக்காக நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அது உங்களுக்கே திருப்பி வந்துரும். ஸோ நல்ல விஷயம் என்ன நடக்கணுமோ, அந்த விஷயத்த பத்தி மட்டும் நெனச்சு பாருங்க. அதே மாரி அது ஃபியூச்சர்ல நடக்க போகுது அப்படின்ற மைண்ட் செட்டே உங்களுக்கு இருக்கக்கூடாது. இப்போ நடந்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? நடந்துட்டு இருந்தா உங்களுக்கு எவ்ளோ சந்தோஷமா இருக்கும்? அத பத்தி தான் நீங்க யோசிக்கணும். உங்களுக்கு அது நடந்துட்டு இருக்கு, அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாரி நீங்க நெனச்சு மைண்ட்ல ஃபுல் கவனத்தையும் அதுல நெனச்சு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுங்க. ஃபியூச்சர்ன்ற ஒரு விஷயமே இதுல கிடையாது. எல்லாமே பிரசன்ட்ல நடக்கிற மாரி தான் நீங்க நெனச்சு பார்க்கணும். பிரசன்ட்ல நடந்துட்டு இருக்கு. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. அந்த ஃபீல வந்து உங்க உடம்புல நீங்க கொண்டு வரணும். நெக்ஸ்ட் இந்த விசுவலைசேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எழுதணும். எழுதுறது எப்படி எழுதணும்னா 5 டேஸ் தொடர்ந்து எழுதணும். காலையில தான் நீங்க மெடிடேஷன் எல்லாமே பண்ணணும்னு சொல்றேன் இல்லையா? அந்த டைம்ல தான் எழுதணும். மெடிடேஷன் பண்ணதுக்கு அப்புறம் விஷுவலைசேஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க எழுத ஆரம்பிங்க. அந்த சந்தோஷத்தோட எழுத ஆரம்பிங்க. உங்களுக்கு இப்ப நீங்க ஜாப்க்கு போறீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த இன்டர்வியூ நான் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஜாப் கிடைச்சிடுச்சு. நான் நல்ல சந்தோஷமா இருக்கேன். எனக்கு தேவையான சேலரி எனக்கு கிடைக்குது. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்படின்ற ஒரு லைன் எழுதுங்க. இத வந்து 55 டைம்ஸ் எழுதணும். அதே சந்தோஷத்தோட எழுதணும். அந்த கவனம் ஃபுல்லா அதுல தான் இருக்கணும். வேற எதையா நெனச்சுக்கிட்டு நம்ம இன்னைக்கு இங்க போவோமா, அங்க போவோமா அப்படின்ற மாரி வேற அடுத்த செகண்ட் தாட்க்கே போவாதீங்க. கவனம் ஃபுல்லாவே இந்த ஒரு விஷயத்துல இருக்கிற மாரி நீங்க முழு கவனத்தையும் இதுல வச்சு எழுதுங்க. 55 டைம்ஸ் எழுதணும். நீங்க என்ன தேவையோ அந்த விஷயம். இப்ப நீங்க இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா, அந்த இன்டர்வியூல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க. எனக்கு தேவையான நான் என்ன எதிர்பார்த்தனோ அந்த சேலரி எனக்கு கிடைக்குது. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்படின்ற சென்டென்ஸ எழுதிருங்க. எழுதிட்டு அத 55 டைம்ஸ் நீங்க அத எழுதுங்க. எழுதிட்டு அத படிச்சும் பாருங்க. படிச்சு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷத்த உணருங்க. இப்போ நீங்க 5 டேஸ் எழுதுறீங்க அப்படின்னா, அந்த 5 டேஸ்க்கு அப்புறம் அத மறந்துருங்க. ஏன்னா அது நடந்துருச்சு. அவ்வளோதான். அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கணுமே தவிர, இது ரொம்ப டிலே ஆகுதே, நடக்குமா? நடக்காதா? நடக்குமா? நடக்காதான்னு நீங்க நெனச்சீங்கனாலே, அங்க நீங்க பிரேக் போடுறீங்கன்னு அர்த்தம். அங்க ஸ்லோ ஆகும். உங்களுக்காக யூனிவர்ஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. பட் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அதுல ஒரு பிரேக் போடுற மாரி இது நடக்குமா? நடக்காதா? நம்ம இவ்ளோ பண்ணோம். பட் நடக்கலையே. நீங்க நினைக்கிற விஷயம் கொஞ்சம் டிலே ஆகும். இல்ல ரொம்ப தூரமா இருக்கும். அந்த மாரி ஏதோ ஒண்ணு நடக்கும். ஸோ அத உங்ககிட்ட கரெக்ட்டான டைம்ல கொண்டு வர்றதுக்கு அவங்க எல்லா ஒர்க்கையுமே பண்ணுவாங்க. ஸோ நீங்க அந்த கவனத்த ஃபுல்லா அதுல வச்சு எனக்கு நடந்துருச்சு அப்படின்னு நெனச்சு நீங்க விட்டுருங்க. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அந்த மாரி நெனச்சு நீங்க விடுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு சீக்கிரமா நடக்கும். காலையில 55 டைம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா, அந்த நாள் ஃபுல்லா அத பத்தி நினைக்காதீங்க. அந்த டைம் உணர்வ மட்டும் கொண்டு வந்துட்டு, அதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. அதோட நினைக்கவே நினைக்காதீங்க. 5 டேஸ்மே 5 டேஸ்மே இத மாரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையே மறந்துருங்க. வேற எத பத்தியும் யோசிக்காதீங்க. நடந்துருச்சு, நடந்துருச்சு. நடந்துட்டா எப்படி உங்களுக்கு எப்பயா ரீகால் பண்ணுவீங்களோ, அந்த மாரி நடந்துட்டத ரீகால் பண்ணலாம். பட் நடக்குமா, நடக்காதா அப்படின்றத ரீகால் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்காக யூனிவர்ஸ் வொர்க் பண்ணி, உங்களுக்கு எந்த டைம்ல கரெக்ட்டா கொண்டு வந்து குடுக்கணுமோ, அந்த டைம்ல கரெக்ட்டா கொண்டு வந்து குடுப்பாங்க. நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்றது யூனிவர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்களுமே 111, 222, 333 இந்த மாரி
ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிரும் நம்மளுக்காக யூனிவர்ஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது. நீங்க அத பார்க்கலனாலும் அவங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அது உங்களுக்கு ஈஸியாவே நீங்க என்ன மேனிஃபெஸ்டேஷன் பண்ணீங்களோ அது உங்க கையில கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. ஸோ நீங்க டவுட் மட்டும் படாதீங்க. ஓகேவா? இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.